ஹாய் நண்பர்களே! நான் நல்லா இருக்கேன். நீங்கலாம் நல்லா இருக்கணும்னு கடவுளையும், யூனிவர்ஸையும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவ ஆரம்பிக்கிறேன். என் பையன், 2வது பொண்ணு. என் பொண்ணு வந்து எப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நல்லா மெச்சூர்டு. எதுனாலும் மெச்சூர்டா பேசுவா. நல்லா கெட்டிக்கார பொண்ணு. அவளுக்கு வந்து ஒரு 6 வயசுல வந்து புண்ணு மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அது வந்த புண்ணு வந்து ஆறவே இல்ல. கிட்டத்தட்ட அவளுக்கு 5 வருஷமா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஆறவே இல்ல. அதுக்கப்புறம் வேலூர் சிஎம்சில போயி ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அது சரியாயிருச்சு. ஆனா 5 வருஷம். அந்த வேலூர் சிஎம்சிலயாவது சரியாகணும்னு அங்க இருக்கிற அந்த கிறிஸ்துவ ஆலையில வந்து ஒரே வந்து ஆண்டவர நெனச்சு ஜெபம் பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணேன். இந்த தடவையாவது என் பொண்ணுக்கு சரியாகணும். அது எந்த தொந்தரவும் குடுக்கல. அவளுக்கு அது வேற எதுவுமே பண்ணல. அவ ஆக்டிவா வாட்ல செயல்பாடுகள் இருக்கும். ஆனா அந்த புண்ணு மட்டும் ஆறாம இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துட்டு. அதனால அதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். நெறைய அதுக்கு செலவும் பண்ணோம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனோம். எல்லாம் போனோம். நடக்கல. அதுக்கப்புறம் சிஎம்சில போயி அங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து, அங்க தீவிர பிரார்த்தனை நானும் என் வீட்டுக்காரும் 1 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணுனடி அங்கன பிரார்த்தனை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த அதோட வந்து சரியாயிட்டு. அது வந்து அதாவது நோயால அவஸ்தைப்படுறவங்க சரியா ஆகாதோ, இது நமக்கு சரி வராதோ அப்படின்னு யாரும் நெனைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. சரியா ஆயிரும்னு நெனைங்க. நல்ல பாசிட்டிவாவே நெனைங்க. நேர்மறை எண்ணங்கள மட்டுமே நெனைங்க. நமக்கு சரியாயிரும், நம்ம நல்லாயிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா சரியாயிரும். அதனால நோயில அவஸ்தைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு உங்க ரிலேஷன் யாருக்கும் அப்படி தொந்தரவு இருக்குன்னா, இந்த ஆடியோவ அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா சரியாயிரும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்குற நிமிஷத்துல இருந்து நீங்க எங்களுக்கு சரியாயிரும்ன்ற மட்டும் நெனச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும். நீங்க நல்லா ஆரோக்கியமா, செல்வாக்கோட, நல்லா நீண்ட ஆயுளோட இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.